என் உயிர் அண்ணனுக்கும் என் உயிரான உறவுகளுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி வீரப்பனை தூக்கி பிடிக்கிறது. வீரப்பன் தன் சாதி என்று பெருமை பேசக் கொள்கிற கட்சிகள் கூட வீரப்பனை தாங்கவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வீரப்பனாருக்கு பதாகை வைத்து வீரப்பனை அண்ணன் சீமான் அவர்கள் தூக்கி பிடிக்கிறார். வீரப்பனாரை ஏன் தூக்கி பிடிக்கணும்? வீரப்பனாரை இவர்கள் கொள்ளைக்காரன், கொலைகாரன், கடத்தல்காரன் என்று அடையாளப்படுத்திய போது இந்த மண்ணில் வீரப்பன் என்பவன் வனக்காவலன் என்று பேரழிப்பு செய்தது எங்கள் அண்ணன் சீமான். ஏன் வனக்காவலன்? எங்கள் ஐயா, எங்கள் சீமான் வீரப்பன் இருந்தவரைக்கும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே வீரப்பனை பிடிப்பதற்காக அன்றைக்கே 300 கோடி 400 கோடியை மத்திய அரசு மாநில அரசுகள் கொட்டி குவிச்சான், செலவழிச்சான். பல நூறு சிறப்பு படை வீரர்களை கொண்டு வந்து குவிச்சான். வீரப்பனை எப்படியாலும் பிடிச்சிடணும். இன்றைக்கு அந்த 300 கோடி 400 கோடி 5000 கோடி 6000 கோடி மதிப்பு இருக்கும். அப்ப 5000 கோடி 6000 கோடியை செலவு செய்து வீரப்பனை இதற்காக பிடிக்கலாம். வீரப்பன் இருக்கிற வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அல்ல, முதுமலை காடு அல்ல, தேயிலை தோட்டத்தை பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கு திறந்துவிட முடியல. ஏன்? வீரப்பன் இருந்தவரை ஒரு மரத்தை அவன் பிடுங்க விடல. ஒரு மரத்தையும் பிடுங்க முடியல. வீரப்பனின் கணுக்கால் முடியையும் இவர்களால் பிடுங்க முடியல. அப்ப பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்காக தேயிலை தோட்டத்தை உருவாக்குவதற்காக, இந்த காடு வளத்தை அழிப்பதற்காக பல்லாயிரம் கோடியை செலவழித்து வீரப்பனை பிடிக்க வேண்டும் என்று வீழ்த்தினார்கள். அதனால்தான் இந்த மண்ணின் வளத்தை காத்து நின்றவன் வீரப்பன், எங்கள் பெயருக்க சீமான். அதனால்தான் எங்கள் அண்ணன் சீமான் அவன் கொள்ளைக்காரன் அல்ல, வனக்காவலன் என்று இந்த மண்ணில் முதல்வராக முழங்கினான். இன்றைக்கு அரசியல் செய்றாங்க. இன்றைக்கு அதிகாரத்துக்கு வரதொடுக்க எவனாவது ஒரு தலைவன் வனக்காவலன் வீரப்பனை தூக்கி பிடிக்கிற துணிவை எவனுக்கு இருக்கு? 14 நாள் தலைமறைவா இருக்கான். அற்ப விசாரணைக்கு அஞ்சு கொண்டு தலைமறைவா இருக்கான். அவன்லாம் சிங்கம்னு போடுறான். அவன் என்ன ஓசிமினா? வியட்நாம் விடுதலைக்காக தலைமறைவாக வாழ்ந்து புரட்சி செய்து விடுதலை வாங்கி கொடுத்தான். பரதேசி விசாரணைக்கு அஞ்சு வந்து தலைமறைவா இருக்கிறவன்லாம் இங்க சிங்கம்ன்றான். எங்க அண்ணன் சீமான் ஆடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு, மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு, மலைகளின் மாநாடு நடத்துறாரு. கேள்வி பேசுறான். சீமான் என்ன செய்தார்? சீமான் என்ன சாதித்தார்? இதோ சொல்றேன், சேலத்தின் மண்ணிலிருந்து சொல்றேன், சேலத்தின் மக்கள் அத்தனை பேரும் எங்க அண்ணன் சீமானுக்கு நன்றி கேள்விப்பட்டிருக்கான். 8 வழிச்சாலைன்னு ஒரு திட்டங்க இங்க கொண்டு வந்தாங்க. 8 வழிச்சாலை திட்டத்தை அத்தனை தலைவர்களும் எதிர்கட்சியாக இருந்த போது எதிர்த்தான், பேசினான், அறிக்கை கொடுத்தான். ஆனால் இந்த சேலத்து மண்ணில் 8 வழிச்சாலைக்கு திட்டத்திற்கு எதிராக போராடி இதே சேலம் மண்ணில் சிறைப்பட்ட ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். என்ன சாதிச்சாரு? இன்றைக்கு 8 வழிச்சாலை திட்டம் வந்திருந்தா கவச்சி மலை, சித்தேரி மலை, வேடியப்ப மலை, கஞ்சமலை, இத்தனை மலையை கிட்டத்தட்ட ஏறத்தாழ 8 மலைகள் இன்றைக்கு அடிச்சு முடிச்சிருப்பான். இந்த மலைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு துரும்புபடாம நிற்கிறது. மலைகள் தான் நிலத்தின் பாதுகாப்புன்னு சொல்றோம். இந்த மலைகளை பாதுகாத்த வீரன் எங்கள் அண்ணன் சீமான். இவர்தான் பாதுகாத்தாங்க. இல்லைன்னா 8 வழிச்சாலையை கொண்டு வந்து முடிச்சிருப்பான். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த மண்ணில் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஒரு அரசியலை நின்று பேசிக்கொண்டிருப்பது, முன்னெடுப்பது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். நாங்கள் உறுதியாக வெல்லுவோம், நீங்கள் தயங்க வேண்டாம். இந்த பிள்ளை உறுதியாக வெல்லுவார் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். ஏன் இவனை உறுதியா சொல்றான்? மிகப்பெரிய செல்வந்தனாக பிறந்து தன் வாழ்நாள் முழுக்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக பாடுபட்டு தன் சொத்துக்களை அத்தனையும் இழந்து வறுமையில் வாடி செத்து போனான். இவன் வாட்டல் வாவு சிதம்பரம் இல்லை, அவன் வழிவந்த வேறன் எங்கள் அண்ணன் சீமான் உறுதியாக வெல்லுவார். 9 ஆண்டுகள் முதலமைச்சர் கிங் மேக்கர். அவர் நினைத்திருந்தால் எந்த பதவியும் அடைய முடியும் என்ற நிலை இருந்தும் தன் வாழ்நாள் முழுமைக்கும் உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்து தான் சாகும் போது வெறும் 350 ரூபாயை சட்டப்பையில் வைத்துவிட்டு செத்தை உண்மைக்கும் நேர்மைக்குமான அடையாளமாக வாழ்ந்த எவன் வாட்டன் காமராசரின் பிள்ளை எங்கள் அண்ணன் சீமான் உறுதியாக வெல்லுவார். தான் பிறந்த இனத்துக்காக
இந்த சாதி இழிவுகளுக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுமைக்கும் போராடி செத்து போன எங்கள் தாத்தா ரத்தமலை சீனிவாசனின் பேரன் எங்கள் அண்ணன் சீமான் உறுதியாக வெல்லுவான். தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தலை உள்ளவரை இந்த மண்ணில் ஒரு இளநிலையை கூட புடுங்க முடியாது என்று இந்திய சமூகத்திற்கு பேரழிப்பு செய்த எங்கள் மாவீரன் வீரப்பனின் வழிவந்தவர்கள் அண்ணன் சீமான் உறுதியாக வெல்லுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக தானும் தன் குடும்பமும் வீழ்ந்தாலும் சரி இந்த இனம் வீழ்ந்துவிடக் கூடாது என்று இந்த மண்ணுக்காக நின்ற எங்கள் தலைவன் பிரபாகரனின் பிள்ளை எங்கள் அண்ணன் சீமான் உறுதியாக வெல்லுவார். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும். நாம் தமிழர்.